அனைவருக்கும் இலவசமாக அளிக்க நிலை இந்த வகுப்பை எப்பொழுதும் புன்னகையுடன் இனிதே நடத்திய நமது குருஜி திருமதி வித்யாவர்தன் அவர்களை மனம் கனிந்து வரவேற்கிறோம். இந்த வகுப்பில் உள்ள எல்லோரும் அறிவீர்கள். நம் குருஜி ஸ்லோகம் மட்டுமின்றி புதிர்கள் வினாவது. நமது குருஜி வித்யாவர்தன் அவர்கள் வைணவத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். காலக்ஷேபம், திவ்ய பிரபந்தம், பாதுகா சகசிரம், தேசிய ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் பல ஸ்தோத்திரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அர்த்தத்துடன் கற்றுக் கொடுக்கிறார். மேலும் மேலும் மண்டலி மக்களுக்கு வகுப்பு எடுக்க மிகவும் விருப்பம் சமர்ப்பிப்போம். NSM தொண்டு மேலும் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. அடுத்து வருவது தேசிகர் ஒரு அறிமுகம். தாத்தா, இவர் பேரு என்ன? இவரு என்ன ஊர்ல இந்த வந்தாரு? அவர்தான் நம்ம சுவாமி தேசிகர். காஞ்சிபுரம்ல இருக்கிற தூப்புல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்ததுனால இவரை தூப்புள்ளார், தூப்புல் பிள்ளைன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. நம்ம திருப்பதி மலை மேல இருக்கிற கோயில் போனோம்ல, அங்க பெரிய மணி மாட்டிருந்தாங்கல்ல, அந்த மணி தான் இவருங்கிறனால இவருக்கு வேங்கடமணின்னு ஒரு பேர் இருக்கு. ஸ்ரீரங்கநாதர் வேதாந்த தேசிகர்னு பேரு வச்சாரு. ரங்கநாயகி தாயார் ஸ்ரீ சர்வதந்திர ஸ்வதந்திரர்னு பேர் வச்சாங்க. அப்பைய தீட்சிதர் கவிதார்க்கிக சிம்மம்னு பேர் வச்சாரு. இன்னும் நிறைய பேர் இவருக்கு இருக்கு. இவர் ரொம்ப பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியர். நம்மளுக்கு எல்லாம் ஒரு பேரு தான் இருக்கு. சுவாமிக்கு ஏன் இவ்வளோ பேர் இருக்கு? சூப்பர் சூப்பர் அக்கா. ஆச்சாரியாருன்னா யாரு? ஆச்சாரியார்னா டீச்சர். ஓ, ஓகே ஓகே. உனக்கு எவ்வளவு வயசாச்சு ஸ்ரீ? எனக்கு 6 வயசு ஆயிடுச்சு. நம்ம சுவாமி தேசிகருக்கு 5 வயசு இருந்தப்போ கிடாம்பி அப்புல்லார் மாமா கூட நான் டாக்கூர் அம்மாவோட ஸ்பீச் கேட்கறதுக்கு போனாங்க. அப்போ அவங்க இந்த குட்டி பையனை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் கட்டி பிடிச்சிட்டாரு. அவருக்கு எந்த இடத்துல பேச்சு நிறுத்தணும்னே மறந்து போச்சு. அப்ப நம்ம குட்டி சுவாமி தேசிகர் தான் ஞாபகப்படுத்தினாராமா. ஸ்ரேயா அக்கா, நீயும் ஒரு சில நேரத்துல மறந்து போயிடுற. நான் தான் உனக்கு யாவப்படுறேன். ஸ்ரீ குட் கேர்ள். ஹயக்ரீவரோட முழு பிளெஸிங்ஸ் இருந்தனால. ஸ்ரேயா அக்கா, அது என்ன சாமி? குதிரை முகத்தோட ஒரு சாமி இருக்காங்க. அவங்க தான் நமக்கு படிப்பு கொடுக்கிற சாமி ஹயக்ரீவர். அவரோட பாட்டு தான் ஞானானந்தமயம் தேவம்னு மிம்மி பாடிட்டே இருப்பாங்க. ஸ்ரேயா அக்கா, ஓ, அந்த பாட்டு சாமி எனக்கு தெரியுமே. அவரே தான். அவரோட பிளெஸிங்ஸ்னால நல்லா எழுதுவாரு, நல்லா பாடுவாரு. எப்பவுமே நம்ம பெருமாளே மனசுல நினைச்சிட்டு அவரை பத்தியே பாடிட்டு இருப்பாரு. அவர் மல்டி டேலண்டடா இருந்தாரு. ஓ, நம்ம சுவாமி எல்லாமே ஒரே டைம்ல பண்ணிவாரா? ஆமா ஆமா. ஆனா அவருக்கு ரொம்ப சிம்பிள் லைஃப் தான் பிடிக்கும். அவரோட 27 வயசுல குரு ஆயிட்டாரு. நிறைய டிகிரி எல்லாம் வாங்கிட்டாரு. ஸ்ரேயா அக்கா, அவரு நிறைய டிகிரி வாங்கி என்ன பண்ணாரு? நிறைய பாட்டு எழுதினாரு. ஸ்ரேயா அக்கா, அவர் ஜெர்மன்ல அந்த பாட்டு எழுதியிருக்காரா? இல்ல ஸ்ரீ, சான்ஸ்கிரிட், தமிழ், பிராகிருதம், மணிப்பிரவாளம் அப்படின்னு 4 லாங்குவேஜஸ்ல பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஸ்ரேயா அக்கா, எனக்கும் கூட தமிழ், இங்கிலீஷ், ஜெர்மன் தெரியுமே. குட் கேர்ள் ஸ்ரீனி. ஸ்ரேயா அக்கா, அவ என்னெல்லாம் பாட்டு சாமி பாட்டு எழுதியிருக்காரு? சிங்க முகத்தோட இருக்கிற சாமி பத்தி அவர் ஒரு பேபி பாயை எப்படி காப்பாத்தினாருன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஓ, அப்படியா? ஸ்ரேயா அக்கா, எனக்கும் சாமி பத்தி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. நான் கேக்குதா? கண்டிப்பா பாரி, கேளு. கர்டன் ஒரு பேர்டு இருக்கு.
அதுதான் நம்ம பெருமாளோட வாகன். அவரை பத்தி எழுதியிருக்கிறாரு. ஓஹோ, நம்மளுக்கு கார் வாகன் மாதிரி சாமிக்கு கருடன் தான் வாகனா? ஆமா, கரெக்ட் பாரி. உனக்கு குட்டி கண்ணனை ரொம்ப பிடிக்கும்ல, அவரை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. கிளியோட சாமி இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, உனக்கு தான பச்சை கிளி ரொம்ப பிடிக்கும் ஸ்ரேயாக்கா. ஆமா, அவங்கள பத்தியும் எழுதியிருக்கிறாரு. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பத்தி எழுதியிருக்கிறாரு. ஸ்ரேயாக்கா, பேர் கூட மகாலட்சுமி தால? ஆமா பாரி, என் பேரும் ஸ்ரீ பேரும் ரெண்டு பேர்த்தோட பேரும் மகாலட்சுமியோட பேரு தான். எனிமீஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம பெருமாளோட வெப்பன்ஸ் பத்தியும் எழுதியிருக்கிறார். அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படக்கூடாது பாரி. பயப்படாம இருக்கிறக்கா கூட ஸ்லோகம் எழுதியிருக்கிறாரு. ஒரு காலை வானம் வரைக்கும் தூக்கிட்டு இருக்கிற பெருமாள் பத்தி எழுதியிருக்கிறாரு. ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதன் பத்தி நிறைய நிறைய எழுதியிருக்கிறாரு. அவரோட பாதுகைகள் பத்தி. என்னது பாதுகைகள்னா ஸ்ரீரங்கநாதரோட செப்பல். ஸ்ரீரங்கரோட செப்பல் எவ்வளோ வசதிங்க, 1000 பாட்டு 3 hours எழுதிட்டாராமா. அதெல்லாம் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்குமா? குட் क्वेश्चन பாரி. நம்ம சுவாமி தேசிகர் பாட பாட ஸ்ரீரங்கனும் ரங்கநாயகி தாயாரும் ஸ்ரீ பாதுகா தேவியும் ஆமாமா கரெக்ட் அப்படின்னு 100 மார்க்ஸ் போட்டிருக்காங்களாமா. அப்போல்லாம் பேப்பர் இல்லை, பென்சில் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை. அதனால கருடன் வந்து ஸ்ரீ பாதுகா சாஸ்திரம் அப்படிங்கிற 1000 ஸ்லோகங்களை கடகடன்னு எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணாராமா. கதை சூப்பர்க்கா. நான் கூட சாமி தேசி கூட ஃபேனா இருப்பாரா? ஃபேன். நீயும் அழகா கேட்ட பாரி. இன்னொரு நாள் இன்னொரு கதை சொல்றேன். பாய் பாய் ஸ்ரேயா. அடுத்து வருவது கோதா ஸ்துதி சைலசுதா வழங்குபவர். கோதா ஸ்துதி. கோதா ஸ்துதி யாரை பற்றிருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? சாக்ஷாத் திருப்பாவை அருளிய ஆண்டாள் பிராட்டியை தான் கோதா என்றழைப்பர். ஸ்துதி என்றால் போற்றி துதிக்கும் பாடல் ஆகும். சுவாமி தேசிகர் ஆண்டாளை பற்றி பாடிய துதிப்பாடல் தான் கோதா ஸ்துதி. சரி, கோதா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அருளும் தத்துவம், மோட்சத்தை அருளும் தத்துவம் என்று பொருளாகும். இந்த கோதா ஸ்துதி அருள பெற்ற சூழல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமி தேசிகர் ஒரு முறை வைகாசி மாசம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருந்தார். அன்று பிரதோஷ தினம் மௌன விரதம் கடைபிடித்திருந்தார். சுவாமி தேசிகர் மாலை நேரத்தில் ஆண்டாள் சன்னதிக்கு சென்று மங்களாசாசனம் செய்யலாம் என்றிருந்தார். ஆனால் அவர் தங்கியிருந்த மாளிகை, அதாவது வீட்டிற்கு வெளியில் மேலதாள சத்தங்கள் முழங்கின. என்னவென்று பார்த்தால் ஆண்டாள் பிராட்டி வீதியுலா. ஆண்டாள் சுவாமி தேசிகரை நோக்கி இன்று யாம் வந்தோம் என்று சொல்வது போல் இருந்ததாம். சுவாமி தேசிகர் ஆண்டாளை பார்த்த க்ஷணம் ஆனந்தம் ஆனந்தம் மௌன விரதம் கலைந்து அப்போது அவர் ஆனந்தத்தில் பாடிய பாடல்தான் துதி பாடல்தான் கோதா ஸ்துதி என்றாயிற்று. அதன் முதல் ஒவ்வொரு வருடமும் வசந்த உற்சவத்தின் பொழுது கோதா ஸ்துதி பாராயணம் நடைபெறுகின்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில். கோதா ஸ்துதி 29 ஸ்லோகங்களை கொண்டதாகும். இந்த ஸ்துதி பாராயணம் செய்வதால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பக்தி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கோதையை துதிக்கும் ஸ்லோகங்களின் அனுபவம் அளவிட முடியாத இன்பத்தை தரக்கூடியதாகும். இந்த 29 ஸ்லோகங்களும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. முதல் ஸ்லோகம் சரணாகதி தத்துவத்தை, அதாவது சுவாமி தேசிகர் கோதையிடம் சரணாகதி அடைகிறார். அதுதான் முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கின்றது. அந்த முதல் ஸ்லோகத்தை பார்ப்போமா? ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமி வாண்யாம் கோதாம் அனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பயன். நாம் முழு ஸ்லோகத்தையும், அதாவது கோதா ஸ்துதி முழுவதையும் பாராயணம் செய்து
கோதையின் அருளையும் சுவாமி தேசிகரின் அருளையும் பெறுவோமாக. அடுத்து வருவது வினாடி வினா. பண்ணுங்க, கால் பண்ணுவாங்க பாரதிமா. லக்ஷ்மி தேவியின் இரண்டு லக்ஷ்மி தேவியின் இரண்டு வாசஸ்தலங்கள் எவை? தாமரை மலர். பாரதி மேம் ஸ்கிரீன் சார். அதாவது 2 minutesமா எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நம்ம எடுத்துக்கலாம். லக்ஷ்மி தேவியின் இரண்டு வாசஸ்தலங்கள் எவை? ஏ தாமரை மலர் பார்க்கடல், பி பார்க்கடல் யாகசாலை, சி தாமரை மலர் விஷ்ணு வக்ஷஸ்தலம், டி விஷ்ணு வக்ஷஸ்தலம் யாகசாலை. தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கால் பண்றவங்க மட்டும் சொல்லுங்க. சசிகலா சொல்லுங்கம்மா. தாமரை மலர். தாமரை மலர் விஷ்ணு தாமரை மலர். ஓகே, வாழ்த்துக்கள்மா, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்தது, எந்த விஷ்ணு அவதாரம் இந்த ஸ்லோகம் குறிக்கிறது? क्रोधाग्निञ्जमदग्नपीडनभवं सन्तर्पयिष्यन् क्रमा. கல்கி, பி வராகர், சி பலராமர், டி பரசுராமர். கஜலட்சுமி சிவா வாங்கம்மா. பரசுராமர் மேம். சரியான பதில், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, வேகா சேது ஸ்தோத்திரம் எந்த தல பெருமானை போற்றி எழுதப்பட்டது? ஏ காஞ்சி வரதராஜ பெருமாள், பி காஞ்சி பள்ளிக்கொண்ட பெருமாள், சி காஞ்சி உலகளந்த பெருமாள், டி தீப பிரகாசர். சுஜாதா வாங்கம்மா. காஞ்சி உலகளந்த பெருமாள். இல்ல, தவறு. அழகம்மை சிவகுமார் வாங்கம்மா. அழகம்மை சிவகுமார் வாங்கம்மா. நாங்க பேர் கூப்பிடுறவங்க மட்டும் வாங்க ப்ளீஸ். அழகம்மை வாங்கம்மா. சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, உமா ஜெயந்தி வாங்கம்மா. தீப பிரகாசரம். இல்ல, காஞ்சி பள்ளிக்கொண்ட பெருமாள். ஸ்ரீதேவி சொல்லுங்கம்மா. காஞ்சி பள்ளிக்கொண்ட பெருமாள். போலாம். சுதர்சனருடைய எந்த ஆயுதம் குறிக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்லோகத்துல? விஹாரோயன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்ர கிருஷி வளஹ தஜ்ஜதி தேன சீரேன நாசீர விஜயோஸ்துவஹ. ஏ கபை, பி கத்தி, சி வில், டி சக்கரம். ரஜுலா ரேவதி வாங்கம்மா. நேம் கூப்பிடுறவங்க டக்குன்னு அன்மியூட் பண்ணிட்டு வாங்கம்மா. சக்கரம்மா. தவறான விடை. கமலவேணி ஆனந்தன் வாங்கம்மா. மேம் கலப்பைங்க மேம். சரியான பதில், வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. அடுத்த கேள்வி, பிரம்மன் நடத்திய அஸ்வமேத யாகத்தை தடுக்க நினைத்தது யார்? ஏ விஷ்ணு, பி சரஸ்வதி, சி பார்வதி, டி லக்ஷ்மி. சொல்லவா மேம்? நாகலட்சுமி வாங்கம்மா. நாகலட்சுமி. நாகலட்சுமி ஆன்சர் பண்ணுங்கம்மா. விஷ்ணு. தவறு. பார்வதிங்க மேம். நான் சொல்லவா மேம்? சரஸ்வதி மேம். சரஸ்வதி மேம். சரஸ்வதி மேம். சரியான பதில், வாழ்த்துக்கள்மா. அடுத்தது வருவது சுதர்சனாஷ்டகம் சோடசாயுத ஸ்தோத்திரம் அன்னபூர்ணி மேம். வழங்குபவர் அன்னபூர்ணி.
ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமக. நாம் தேசிகர் ஸ்லோகங்களில் முதலாவதாக காண இருப்பது சுதர்சனாஷ்டகம். 8 + பலஸ்துதி ஆக 9 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கிய சுதர்சனாஷ்டகம் மிகவும் பிரசித்தமான ஒன்று. விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை நோக்கி செய்யப்படும் துதிகள் இவை. விஷ்ணுவின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் முதலாவதானது சுதர்சனம். சுவாமி தேசிகர் தன் குருவான கிடாம்பி அப்புல்லார் இயற்றிய ஹேத்தி புங்கவ ஸ்தோத்திரம் அதை மனதில் கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியுள்ளார். சில ஆலயங்களில் சுதர்சனருக்கு தனி சன்னதி உண்டு. திருமோகூரில் குறிப்பிடத்தகுந்த சுதர்சன சன்னதி உள்ளது. இங்கு மந்திர எழுத்துக்களுடன் கூடிய சுழலும் திருவடிகளும் காணப்படுகிறது. இங்கு காணக்கூடிய சக்கரத்தாழ்வார் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இங்கு மட்டுமே இந்த மாதிரி சன்னதி அமைந்துள்ளது. சக்கரத்தாழ்வார் பின்புறம் யோக நரசிம்மரோடு காட்சி தருகிறார். இந்த அமைப்பு நரசிம்ம சுதர்சனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகம் கொடிய நோய்க்கு மருந்தாகவும் ஆசைகள் நிறைவேற்றும் அற்புதமான ஒன்றாகவும் இருப்பதாக தேசிகர் இஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதியாக 9வது ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ளார். கவிதை ஜாலங்களுடன் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் மூலம் தேசிகர் இந்த அஷ்டகத்தில் சுதர்சனரை போற்றுகிறார். ஒரு சமயம் திருப்புட்குழியில் வாழ்ந்து வந்தோரின் கொடிய ஜுரம் போக இந்த அஷ்டகத்தை தேசியர் இயற்றியதாக கூறப்படுகிறது. மேலும் சுதர்சன அஷ்டகம் போலவே ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தையும் அவர் இயற்றியிருக்கிறார். இரண்டுமே இந்த கொடிய ஜுரத்தை போக்குவதற்காக அவர் இயற்றியதாகும். முதலில் சுதர்சன அஷ்டகத்தையும் பின்னர் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தையும் அவர் இயற்றி அந்த மக்களின் கொடிய ஜுரம் போக்க அவர் வழிவகுத்துள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது ஷோடசாயுத ஸ்தோத்திரம். இதில் 19 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் உள்ளது. இந்த ஸ்தோத்திரம் சுதர்சன பெருமாள் மீது பாடப்பட்ட ஒன்றாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒருவரான சுதர்சனர் மிகவும் பெருமை வாய்ந்தவர். சுதர்சனருக்கு ஆயுதேஸ்வரன், அதாவது ஆயுதங்களின் ஈஸ்வரன் என்ற பெயரும் உண்டு. 16 ஆயுதங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சுதர்சனர் இடது கையில் 8 வலது கையில் 8 வைத்திருக்கிறார். அந்த 16 முக்கிய ஆயுதங்கள் சக்கரம், பரசு, குந்தகம், தண்டம், அங்குசம், சதவக்திராக்னி, நிஸ்திரம்ஷ, சாசக்தி, பாஞ்சஜன்யம், சார்ங்கம், பாசக, தேனசீரேன, வஜ்ரம், கதை, திரிசூலம், முசலம் ஆகியவை ஆகும். மிக முக்கியமான சுதர்சன சக்கரத்தை மகாவிஷ்ணு தன் கையில் ஏந்திருக்கிறார். 18வது ஸ்லோகத்தில் தேசிகர் இந்த 16 ஆயுதங்களுடன் சுதர்சனர் இந்த உலகத்தை காத்து வருவதாக குறிப்பிடுகிறார். 19வது ஸ்லோகமான பலஸ்ருதியில் 16 ஆயுதங்களை கொண்ட சுதர்சனரை யாரொருவர் இந்த துதியை கூறி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நலமும் வளமும் கூடும் என்கிறார். இந்த ஸ்லோகம் தீராத நோய் தீர்க்கும் அற்புத மருந்து எனலாம். நான் மேலே கூறியுள்ளதை போல ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம் ஆகிய இரண்டுமே திருப்புட்குழியில் வாழ்ந்த மக்கள் தங்களின் ஜுரத்தை போக்குவதற்காக வேதாந்த தேசிகர் இதை இயற்றி அவர்களுக்காக அதை பாடி அவர்களின் ஜுரத்தை போக்கியுள்ளார். இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம் நமது பகைவர்களை வெல்வதற்கு உதவுகிறது. மேலும் தேவையற்ற மனபயம் மற்றும் நம் வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்து எறியவும் இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம் உதவுகிறது. அடுத்து வருவது முடிஞ்சிருதா? அடுத்து வருவது அபிதிஸ்தவம். வழங்குபவர் பிரவீனா தயான். அம்மா, என்னடா கண்ணா, என்ன ஆச்சு? என் கிளாஸ்ல 2 பெரிய பசங்க இருக்காங்கம்மா. அவங்கள பார்த்தாலே பயமா வருது. அப்படியா? ஏன் கண்ணா பயப்படுற? என்னன்னே தெரியலம்மா. தூங்கும்போது கனவுல எல்லாம் வராங்கம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. உனக்கு அம்மா தைரியம் வர்ற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்றேன் கண்ணா, கேக்குறியா? ஓகேம்மா.
சுவாமி தேசிகர் வாழ்ந்த காலத்துல மாலிக் கபூர் அப்படிங்கிற முகமதியர் தலைவனோட கூட்டம் ஸ்ரீரங்கத்தின் மேல படையெடுத்து வந்துச்சு. அப்புறம் என்னமா ஆச்சு? அத பார்த்து பார்த்து பயந்து போன கோயில் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கதவையெல்லாம் சாத்திட்டு அங்க சன்னிதானத்துக்கு முன்னாடி வேறொரு விக்கிரகத்தை பூஜிக்கிற மாதிரி காட்டிட்டு, இப்ப குட்டி ரங்கநாதர் என்னமா ஆனாரு? சொல்றேன் இருக்கண்ணா. சொல்லுங்க. ஸ்ரீ ரங்கநாதரையும் உபய நாச்சிமார்களையும் பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்து வெளியூருக்கு போறாங்க. சரி, வெளியூருக்கு போறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சுதர்சனாச்சாரியார்னு ஒரு பெரியவர் ஸ்ருத பிரகாஷிகாவை கையில கொடுத்து சுவாமி தேசிகரையும் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே அனுப்புறாரு. சரி, அப்புறம் பெருமாளுக்கு பின்னாடி எதிரிகள் யாரும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம ஜனங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போர் புரிஞ்சு இறந்து போயிட்டாங்க கண்ணா. ரொம்ப பாவமா? ஆமா கண்ணா. அப்புறம் சுவாமி தேசிகர் பல இடங்கள்ல தங்கி இருந்து திருநாராயணபுரம் போனாங்க. ஓஹோ, அப்படியாமா? ஆமாமா. ஸ்ரீரங்கனும் நாச்சிமார்களும் இல்லாததால ஸ்ரீரங்கம் வாடி போயிடுச்சு. ஸ்ரீரங்க வாசமும் பகவத் சேவை இல்லாததால நம்ம சுவாமி தேசிகருக்கு உயிரே இல்லாதது மாதிரி ஆயிடுச்சான். தேசிகர் என்னமா பண்ணாரு? நல்ல கேள்வி. அப்போ அவரையும் அவரோட அடியார்களையும் காப்பாத்துறதுக்காக ஸ்ரீரங்கனையே துதிச்சு சரணடைய முடிவு பண்ணாரு கண்ணா. நல்ல விஷயம் தானமா? ஆமா கண்ணா. அரங்கத்துக்கும் அரங்கனோட அடியார்களுக்கும் ஏற்பட்ட பயத்தை எல்லாம் போக்கிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்குள்ள எல்லாரும் வந்துடணும்னு அபீதிஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை செஞ்சு பெருமாளுடைய திருவடிகள்ல சமர்ப்பிச்சாரு. கோயில் மறுபடியும் எழுச்சி வரும். கலிப்ரணிதி லக்ஷணைஹி கலித சாக்கிய லோகாயதைஹி துருஷ்டயவனாதிபிர் ஜகதி க்ரும்பமாணம் பயம் பிரகிருஷ்ட நிஜ சக்திபிஹி பிரசபவாயுதைஹி பஞ்சபிஹி சிதித்ரிதச ரக்ஷகைஹி சபயரங்கநாதக்ஷணாத். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் கொப்பனாரியன் அப்படிங்கிற மன்னர் துருஷ்கரர்களை எல்லாத்தையும் ஸ்ரீரங்கத்தில இருந்து விரட்டி விட்டுட்டு சூப்பர்மா. ஆமா கண்ணா, விரட்டி விட்டாரா. அப்புறம் ஸ்ரீரங்கத்தையே நிர்பயமாக்கி திருப்பதியில எழுந்தருளி இருந்த ஸ்ரீரங்கநாதரையும் மீட்டுட்டாரு. சோ கிரேட்மா. அவர் பாடின பாட்டு பேர் என்னமா? சொல்றேன் கண்ணா, அபீதிஸ்தவம்னு பேரு. இது நம்ம பயத்தை எல்லாம் போக்குற ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமாமா? அதுல இருந்து ஒரு பாட்டு பாடுங்கம்மா. சொல்றேன் கண்ணா. அபீதிஸ்தவத்துல 7வது ஸ்லோகம். ரமாதை தரங்க பூரமன கிருஷ்ண விஷ்ணோ ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானி யப்பட்டதி நாமதேயானி தே நதஸ்யயமவஷ்யதா நரகபாத பீதி குதஹ. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா புரியவே இல்லம்மா. அர்த்தம் என்னன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் செல்லும். ஸ்ரீரங்க நாச்சியாரோட நாயகனே, திருவரங்கத்தை விரும்பி வாழ்றவனே, கிருஷ்ணா விஷ்ணு பாவங்களை எல்லாம் போக்குறவனே, 3 அடிகளை கொண்டு உலகை அளந்த திரிவிக்ரமனே, ஜனார்தனா 6 குணங்களை கொண்டவனே, அனைவருக்கும் தலைவனே, நாராயணா, இது போன்ற நன்மை அளிக்கின்ற உன்னுடைய திருநாமங்களை யார் யாரெல்லாம் சேவிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல யமன் கூட நெருங்குவதில்லையா. அதனால நரகத்துல விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயமோ அச்சமோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தேசிகர். அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா கண்ணா. தேசிகரோட எல்லா ஸ்லோகங்களையும் மந்திரங்களும் மந்திராட்சரங்களையும் சேர்த்து ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதனால உனக்கு பயமா இருந்தா இந்த ஸ்லோகத்தை நினைச்சுக்கோ, பயமெல்லாம் பறந்து போயிரும். இப்பவே என் பயம் எல்லாம் போயிடுச்சுமா. தேங்க்யூ மேம். ஐ லவ் யூ மா. லவ் யூ டூ கண்ணா. அடுத்து வேகா சேது ஸ்தோத்திரம் வழங்குபவர் அன்னபூரணி. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீ வேகா சேது ஸ்தோத்திரம். 10 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியுள்ள ஸ்தோத்திரம் இது. வேகவதி என்ற நதியின் மீது அணையை கட்டியவர் பற்றிய புகழ்மாலை இது.
ஒருமுறை நான்முகன் பிரம்மா ஒரு யாகம் செய்ய விரும்பினார். அவர் மீது கோபம் கொண்ட பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த யாகத்திற்கு இடையூறு செய்ய நினைத்து பாய்ந்தோடும் வேகவதி நதியாக மாறி யாக பூமியில் பாய்ந்தோட விழைந்தாள். பிரம்மா விஷ்ணுவை நோக்கி துதிக்க விஷ்ணு மனமிறங்கி ஒரு அணையாக மாறி, அதாவது சயன கோலத்தில் நதியின் குறுக்கே தோன்றி அந்த நதியின் வேகத்தை கட்டுப்படுத்தினார். பெருமாளை கண்ட வேகவதி நதி தனது வேகத்தை குறைத்து கொண்டார். இதனால் பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்றினார் பெருமாள். இந்த திருவிளையாடல் நடந்த இடம் சின்ன காஞ்சிபுரத்திற்கு மேற்கே 1 மைல் தொலைவில் உள்ள திருவெக்கா எனும் இடமாகும். இங்கு காணப்படும் பெருமாளின் பெயர் யதோத்காரி பெருமாள், அதாவது தமிழில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர். திருமழிசை ஆழ்வார் வாழ்வில் நடந்த ஒரு புகழ்பெற்ற சம்பவம் நடந்த இடமும் இதுதான். ஒருமுறை பல்லவ மன்னன் திருமழிசை ஆழ்வாரின் சிஷ்யரான கணிக்கண்ணன் என்பவர் பெருமாளை துதித்து பாடுவதை கேட்டார். மன்னன் அவரது இனிய குரலால் கவரப்பட்டு கணிக்கண்ணனிடம் தன்னையும் புகழ்ந்து பாடும்படி ஆணையிட்டார். ஆனால் கணிக்கண்ணனோ மறுத்துவிட்டார். கோபமடைந்த மன்னன் உடனே அவரை நகரை விட்டு நீங்குமாறு உத்தரவிட்டார். இதை கேட்ட ஆழ்வார் தானும் கணிக்கண்ணனுடன் நகரை விட்டு புறப்பட நிச்சயித்தார். தான் வணங்கும் பெருமாளும் அங்கிருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. உடனே ஆழ்வார் பெருமாளிடம் சென்றார். ஒரு விண்ணப்பம் செய்தார். கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் ஒன்றன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று கூறலானார். உடனே பெருமாளும் ஆழ்வார் மற்றும் அவருடைய சீடரான கணிக்கண்ணனுடன் சேர்ந்து தன் பைன்னாக பாயை சுருட்டி கொண்டு கிளம்பிவிட்டார். நகரே இருளில் மூழ்கியது. திடுக்கிட்ட மன்னன் தன் தவறை உணர்ந்தார். ஆழ்வாரிடம் சென்று இறைஞ்சி மூவரும் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று வேண்டினார். ஆழ்வாரும் மனம் கனிந்தார். உடனே பெருமாளை நோக்கி இவ்வாறு துதித்தார். கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செலவொழிந்தேன், நீயும் ஒன்றன் பைன்னாகப்பாய் படுத்துக்கொள் என்று வேண்டலானார். உடனே பெருமாள் இந்த வேண்டுகோளுக்கு மனமிறங்கி மீண்டும் ஆலயத்தில் எழுந்தருளினார். தன்னுடைய பக்தனான ஆழ்வாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உடனே சென்றும் மீண்டும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு திரும்பவும் ஆலயத்தில் மீண்டும் எழுந்தருளியும் உள்ளார். அவர் செல்லும் போது இருந்த திசைக்கும் அவர் மீண்டும் ஆழ்வாரின் சொல் கேட்டு உடனே போய் அங்கு அமர்ந்த திசையும் வேறு வேறு, அதாவது பள்ளி கொண்ட திசை வேறு. இவ்வாறு பக்தரின் வார்த்தைக்கு இணங்கி கட்டுப்பட்டு பெருமாள் சேவை சாதிக்கிறார் இங்கே. இதனாலேயே அவருக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் என்றானது. அற்புதமான இந்த உண்மை வரலாறு பகவானின் சௌலபிய குணத்தை, பக்தர்களுக்கு எளியவன் ஆகும் குணத்தை காண்பிக்கிறது. இந்த வரலாறால் கவரப்பட்ட வேதாந்த தேசிகர் 9ஆம் ஸ்லோகத்தில் பெருமாளை காஞ்சி பாக்கியம் என கூறுகிறார். காஞ்சி பாக்கியம் கமலா நிலையா எனும் ஆகும் என்பதாகும் அந்த 9வது ஸ்லோகம். இந்த 9 ஸ்லோகங்களை சொன்னவர்களின் வார்த்தையின்படி பெருமாள் நடப்பார் என்பது வேதாந்த தேசிகர் 10வது ஸ்லோகத்தில் அருள்கிறார். அடுத்து வருவது பகவத் ஸ்லோகம் கேட்டு பெயர் சொல்லுதல். ஸ்லைட்ல படம் போகும். குருஜியோட வாய்ஸ்ல ஸ்லோகம் படிச்சிருக்காங்க. அதை பார்த்து அது எந்த ஸ்லோகத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாரதி மேம் கால் பண்ணுவாங்க மேம். घटश्रेणि भीषणा वरगुणस्तोमभूषणा जनिभयस्थानतारणा जगदवस्थानकारणा निखिलदुष्कर्मकर्षणा निगमसद्धर्मदर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना. ராதிகா அரவிந்தாக்ஷன் வாங்கம்மா. சுதர்ஷனாஷ்டகம். வெரி குட் மா. நெக்ஸ்ட் ஸ்லோகம்.
देवो नः शुभमातनोतु दशधा निर्वर्तयन् भूमिकाम् रङ्गे धामनि लब्धनिर्भररसैरध्यक्षितो भावुकैः यद्भावेषु पृथग्विदेष्वनुगुणान् भावान् स्वयं बिभ्रति यद्धर्मैरिह धर्मिणी विहरते नानाकृतिर्नायिका. சுமதி ஜனார்தனன் வாங்கம்மா. ஏதி புங்தவ ஸ்தோத்திரம் மேம். அப்போமா ருக்மணி வாங்கம்மா. சாந்தா வாங்கம்மா. ஸ்ரீ ஸ்ரீ தயா சதகம். இல்லம்மா, பிக்சர் பாக்குறீங்க இல்லையா, பிக்சர்லயே இருக்கே. மாலதி ஸ்ரீனிவாசன் வாங்கம்மா. முகுந்த மாலை. இல்ல கண்ணா, தேசிகரோட ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இந்த பிக்சருக்கு கரெக்டா ஸ்தோத்திரமாமா. எஸ் அம்மா லலிதா. யா தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். अन्तर्ज्योतिः किमपि यमिनाम् अञ्जनं योगदृष्टेः चिन्तारत्नं सुलभमिह नः सिद्धिमोक्षानुरूपं दीनानाथव्यसनशमनं दैवतं दैवतानां दिव्यं चक्षुः श्रुतिपरिषदां दृश्यते रङ्गमध्ये. விஜயகுமாரி வாங்கம்மா. விஜயகுமாரி சொல்லுங்க. சுமதி ஜனார்தனம் சொல்லுங்க. பகவத் தியான சோபனம் மேம். அகிலாமா மேம் கேட்டு. பகவத் தியான சோபனம் மேம். ஓகேமா, சூப்பர். நெக்ஸ்ட் போலாம். अभीतिरिह यज्जुषां यदवधीरितानां भयं भयाभयविधायिनो जगति यन्निदेशे स्थिताः तदेततिलरङ्घितद्रुहिण शम्भुशक्रादिकं रमासखमधीमहे किमपि रङ्गधुर्यं महः. சசிகலா சொல்லுங்கம்மா. ஸ்ரீ அபிஸ்தவம். ஸ்ரீ அபிஸ்தவம். ஸ்ரீ அபிஸ்தவம். தேங்க்யூமா, தேங்க்யூ so much. கரெக்ட். அகிலாமா, நம்ம கண்டென்ட் போலாமா, கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தது ஒரு இது உனக்கு அப்புறம் பண்ணலாம். தேகல் இசை ஸ்துதி வழங்குபவர் சரிசுதா. ஓகேமா. தேகலீஷ ஸ்துதி. தேகலீஷன் என்ற திருநாமத்தை கொண்ட திருக்கோவிலூர் எம்பெருமான் மீது சுவாமி தேசிகர் அருளப்பெற்ற ஸ்துதி தான் தேகலீஷ ஸ்துதி. இதில் 28 ஸ்லோகங்களை கொண்டதாகும். இந்த ஸ்துதியை தேசிகர் திருக்கோவிலூர் புண்ணிய கஷேத்திரத்திலிருந்து அருளியுள்ளார். திருக்கோவிலூர் ஸ்தலத்தை பற்றி பார்ப்போமா? 108 திவ்ய தேசத்தில் 42வது திவ்ய தேசமாகவும் நடுநாட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றாகவும் பஞ்சகிருஷ்ண ஸ்தலத்தில் 5இல் ஒன்றாகவும் திகழ்கிறது. அது மட்டுமா சிறப்பு? 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலில் 3 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசமாகும். இங்கு எழுந்தலிருக்கும் எம்பெருமாள் தேகலீஷன் என்றும் இடைக்கழி பெருமாள் என்றும் அழைப்பர். தேகலி என்றால் இடைக்கழி என்று பொருள். இடைக்கழி என்றால் யோசிக்கிறீர்களா? வெராண்டா, அதாவது முன்பு காலத்துல எல்லாம் கிராமப்புற வீடுகள்ல எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா, நிலைவாசல் முன் ஒரு திண்ணை வடிவில் அமைத்திருப்பர். இது எதற்கு அப்படின்னா, வழிபோக்கர்கள் மற்றும் யாத்திரை செல்பவர்கள் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக. இந்த தேகலி இடைக்கழிதான் இந்த ஸ்துதிக்கு பெயர் வர காரணம். என்ன? முதல் 3 ஆழ்வார்கள் அனுபவம் நிகழ்ந்தது இந்த இடைக்கழியில் தானே. அந்த சரித்திரத்தை பார்ப்போமா?
இந்த சரித்திரம் நடத்துபவர் நம் எம்பெருமானாகும். இந்த திவ்ய பிரபந்தம் பிறந்த கதையை பார்ப்போம். மகரிஷி ஆசிரமம். இரவு நேரம், இடி மின்னலுடன் பலத்த மழை. அந்த நேரத்தில் இடைக்கழில் தங்குவதற்காக முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வருகிறார். இடைக்கழி எவ்வாறு உள்ளது என்றால், சிறிய இடம், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம். முதல் பொய்கை ஆழ்வார் வந்து தங்குகிறார். மழை அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வாரும் இடைக்கழில் தங்குவதற்காக வருகிறார். இருவர் என்பதால் அமர்ந்து கொள்ளலாம். சிறிது நேரம் கழித்து மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் வருகிறார். மூவர் இருக்கிறார் என்றால் நிற்கலாம், அவ்வளவுதான் இடம் இருக்கிறது. மூவரும் பகவானுடைய குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது ஒரு நெருக்கம் உணரப்படுகிறது. மூவருக்கும் அங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆனால் ஒரு நெருக்கம். மூவருக்கும் புரிந்தது, ஞானம் பெற்றவர்கள் அல்லவா, மூவருக்கும் புரிகின்றது இது எம்பெருமானின் லீலை என்று. ஆம், அப்பொழுது பொய்கை ஆழ்வார் முதல் பாசுரமான வையம் தகலியா என்று பாசுரத்தை அருளுகிறார். இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அன்பே தகலியா என்ற பாசுரத்தை அருளுகிறார். இவர்கள் இரண்டு பேரும் பாசுரத்தை அருளின பின் அந்த வெளிச்சத்தில் மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் என்ன பாடுகிறார் தெரியுமா? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பெருமாளை அவர் தரிசனம் பண்ணிட்டார். அதுதான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாசுரத்தை அருளியுள்ளார். இந்த திவ்ய கஷேத்திரத்தில் தான் திவ்ய பிரபந்தம் முதலில் மங்களாசாசனம் பெற்றது. ஸ்துதியின் முதல் ஸ்லோகம் உலகளந்த பெருமானின் பெருமையை எடுத்துக்காட்டியது. ஸ்லோகம் பார்ப்போமா? விக்ரம் யகேன விஜிதானி ஜெகந்தி பூம்னா விஸ்வஸ்யம் பரம காரண மாமனந்தி விஸ்ராணயன் பிரணயினாம் விவிதான் புமர்த்தான் கோப்தா சமே பவது கோபபுராதிராஜஹ. இந்த தேகலீஷ ஸ்துதியில் தேசிகர் 3 ஆழ்வாரில் வைபவத்தையும் எம்பெருமான் வாமன அவதாரத்திலிருந்து திரிவிக்ரம அவதாரமாக வளர்தலை பற்றியும், இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையான சங்கு சக்கரம் இடர்மாறி உள்ளதை பற்றியும், வலது கால் மேலுலகத்தை தொடுவதை பற்றியும், பெண்ணையாற்றின் பெருமையை பற்றியும், கங்கை அவதாரத்தை பற்றியும், அஞ்ஞான கடலில் இருந்து வேண்டுதல் பற்றியும் இந்த ஸ்துதியில் இடம்பெற்றிருக்கின்றன. இஸ்துதியை முழுவதும் பாராயணம் செய்து ஆழ்வாரின் அருளையும் எம்பெருமானின் அருளையும் தேசிகன் அருளையும் பெறுவோமாக. அடுத்து வருவது ஸ்ரீ ஸ்துதி. வழங்குபவர் பாரதி கணேஷ். ஸ்ரீ ஹயக்ரீவரின் பரிபூர்ண அருள் கடாட்சம் இருப்பதால் நம் வேதாந்த தேசிகரின் வாக்கில் எப்பொழுதும் ஸ்தோத்திரங்களும் கிரந்தங்களும் ஸ்லோகங்களும் வந்து கொண்டே இருக்குமாம். இவர் உஞ்சவிருத்தி செய்தே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவரது காலத்தில் வாழ்ந்த மிகவும் ஏழை பிரம்மச்சாரி ஒருவர் தனது திருமணத்திற்காக பொருள்தானம் பெற்றிட வேண்டி இவரது ஊரில் நுழைந்து பொதுமக்களிடம் உதவி கேட்டிருக்கிறார். அதில் ஒருவர் வேதாந்த தேசிகரின் பெயரையும் முகவரியையும் சொல்லி இவரிடம் உதவி கேட்டால் கிடைக்கும் என்று நக்கலாக சொல்லி அனுப்பியுள்ளார். அதை அறியாத அந்த ஏழை நேராக வேதாந்த தேசிகரிடம் சென்று தான் தன் திருமணத்திற்காக பொருள் பெற்று போக வந்துள்ளதாகவும் அதை தேசிகர் கொடுத்து அனுப்ப திருவுள்ளம் கொள்ள வேண்டும் என்றும் இறைஞ்சினார். மிகவும் கருணை உள்ளம் கொண்ட நம் வேதாந்த தேசிகர் மறுப்பெதுவும் சொல்லாமல் அவரை ஸ்ரீ வரதனின் தெய்வீக துணைவியான பெருந்தேவி தாயாரிடம் அழைத்து சென்று அந்த பிரம்மச்சாரி ஆசைகளை பெறுவதற்காக ஸ்ரீஸ்துதி என்னும் ஓர் அற்புதமான ஸ்துதியை இயற்றினார். ஸ்ரீஸ்துதி பாராயணம் செய்து முடித்த பொழுது சுவாமி தேசிகனின் முன் தங்க நாணயங்கள் மழை என பொழிந்ததாம். அந்த ஏழை பிரம்மச்சாரி மிகவும் நேர்மையுடன் தனது திருமணத்திற்கு தேவையான நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேசிகனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தனது வந்தனங்களை சமர்ப்பித்து ஒரு பொருத்தமான மணப்பெண்ணை கண்டுபிடித்தாராம். பொற்காசுகள் அத்தனை இருந்த பொழுதும் நம் தேசிகர் துண்டு உதிரி தோளில் போட்டுக்கொண்டு ஒரு பொற்காசை கூட கையில் தொடவில்லையாம். இந்த காலத்திலும் நாம் ஸ்ரீஸ்துதியை நித்திய பாராயணம் செய்யலாம். அதற்கான காரணங்கள் இதோ.
ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அனைத்து மங்களங்களுக்கும் உயர்ந்த மங்களமாக இருப்பவள், ஐஸ்வர்யத்தின் எஜமானி. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே அனைவருக்கும் புகலிடமாக விளங்குபவள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் புனிதமான பாதங்களை பற்றி கொண்டு புகழ்ந்து பாடும் எவருக்கும் அனைத்து மங்களங்களும் கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தேஜோமயமான ஸ்ரீனிவாசனின் திருமார்பில் நித்தியவாசம் செய்கிறாள். அதனால் பெருமாளின் அனைத்து மகிமைகளுக்கும் மூல காரணமாகிறாள். ஸ்ரீ மகாலட்சுமியான பெருந்தேவி தாயார் உலகிற்கெல்லாம் மகாராணியாக திகழ்கிறாள். லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா ஆகிய வேதங்களிலிருந்து நமக்கு கிடைத்த பரிசுகளாகிய நாமங்களை உச்சரிப்பவர்கள் பாவங்களால் ஏற்படும் பிறப்பு மற்றும் இறப்பு ஆகிய சுழற்சியிலிருந்து தப்பிக்கிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு உண்மையிலேயே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் மகிழ்ச்சிக்காகவே பிரபஞ்சத்தை படைக்கும் விளையாட்டில் ஈடுபடுகிறார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் தங்கம் போல பிரகாசிக்கும் மெல்லிய வடிவம் மரகத வடிவமான பகவான் ஹரியுடன் இணைந்து பிரகாசிக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அழகிய பார்வைகள் எங்கெல்லாம் விழுகிறதோ அங்கெல்லாம் பல்வேறு வகையான செல்வங்கள் போட்டி போட்டு கொண்டு சென்று செல்வத்தை மழையாய் வர்ஷிக்க வைக்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் தாமரை பாதங்களை இதயத்தில் ஏந்தியவர்கள் இந்த பூமியின் பேரரசர்கள் ஆவார்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் புனித பாதங்களில் சரணாகதி செய்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களின் உடல் கரைந்த பிறகு அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் உலக மக்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும், ஆசைகளை நிறைவேற்றும் காமதேனு ஆவாள். எனவே என்றும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிலைத்திருக்கட்டும், நிறைந்திருக்கட்டும் என சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பொற்பாதங்களை பணிந்து நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. அடுத்து வருவது ஸ்ரீ கோபால விம்சதி. வழங்குபவர் விஜயகுமாரி மோகன். கோபால விம்சதி என்பது கோபாலன் மீது சுவாமி தேசிகர் 20 ஸ்லோகங்களை அருளியுள்ளார். இது ஒரு பக்தி படைப்பு. குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவ கிருஷ்ணரை கோபாலனாக போற்றுகிறது. இங்குள்ள கதை என்பது பிருந்தாவனம் மற்றும் கோகுலத்தில் கிருஷ்ணரின் ஆரம்ப கால வாழ்க்கையின் பல்வேறு சம்பவங்களை விவரிக்கும் ஒரு தெளிவான கவிதை விவரிப்பாகும். இவற்றில் அடங்குபவை அவரது விளையாட்டுத்தனமான குறும்புகள், அதாவது வெண்ணெய் திருடுதல், பானைகளை உடைத்தல், கிராம மக்களை காக்கும் அவரது தெய்வீக செயல்கள், கோவர்த்தன மலையை தூக்குதல், காளிய நாகத்தை அடக்குதல், அனைத்து உயிரினங்களையும் வசீகரிக்கும் அவரது புல்லாங்குழல் இசை, கோபிகைகள் மற்றும் இடையர்களுடன் அவரது அன்பான இடைவினைகள், அவரது இணையற்ற அழகு மற்றும் வசீகரம். இந்த விம்சதி கோபாலன் ஆகிய கிருஷ்ணரின் இனிமையான, கவர்ச்சியான மற்றும் சக்தி வாய்ந்த அம்சங்களை வெளிப்படுத்துகிறது. முக்கியமாக அவரது ஆரம்ப கால வாழ்க்கையின் மகிழ்ச்சியான கதைகளை முன்வைக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தில் கோபால மந்திரம் என்ற ஸ்லோகம் சுவாமி தேசிகர் அருளியுள்ளார். வாச்சம் நிஜாங்க ரசிகாம் பிரசமீக்ஷமானோ வத்ராரவிந்த வினிவேஷித பாஞ்சஜன்யக வர்ணத்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி. இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் சேவிப்பதால் பகவானின் திவ்ய கடாட்சம் பெறலாம். அடுத்து குவிஸ் வச்சுக்கலாம். வினாடி வினா. பகவத்யான சோபானம் இருக்குமா? கடைசியில பாத்துக்கலாமா? கொஞ்சம் குவிஸ் வச்சுக்கலாம். சரி, ஓகே ஓகே. வினாடி வினா 6வது எடுத்துக்கோங்க. மேடம் சொல்லுங்க சார். இல்ல முடிஞ்சுதானே? இல்லைங்க சார், ஒரு 5 நிமிஷம் சார் முடிஞ்சு. ரைட், ஓகே ஓகே, பண்ணுங்க சார். இன்னும் டைம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவோங்க சார். 6வது கேள்வி. 6வது. ஓகே.
ஸ்ரீ பகவத் தியான ஸ்லோகங்களில் ஸ்ரீ ரங்கநாதரின் பாத கமலங்களை வணங்கி அவற்றின் வண்ணம், அழகு மற்றும் தெய்வீக தத்துவத்தை விவரிக்கும் ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. அது எந்த ஸ்லோகம்? A4, B5வது ஸ்லோகம், C1 முதல் ஸ்லோகம், D 2வது ஸ்லோகம். தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விஜயகுமாரி வாங்கம்மா. 2வது ஸ்லோகம் மேம். சரியான. அடுத்தது சுவாமி வேதாந்த தேசிகர் தனது அபிதிஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தின் கடைசி ஸ்லோகத்தில் ரங்கநாதரிடத்தில் எந்த நிலை வேண்டுகிறார்? A செல்வம், B ஆரோக்கியம், C அஞ்சாமை, D முக்தி. சக்திகலா வாங்கம்மா. அஞ்சாமை. சரியான பதில். வாழ்த்துக்கள்மா. அடுத்த கேள்வி, வைராக்கிய பஞ்சகம் ஸ்லோகங்களில் தேசிகர் பின்வரும் எந்த ஸ்தலத்தை கூறுகிறார்? A தூப்புள், B திருமலை, C காஞ்சிபுரம், D திருவல்லிக்கேணி. ராதிகா வாங்கம்மா. காஞ்சிபுரம். சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்தது, ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய காமாட்சி காஷ்டகம் என்னும் ஸ்தோத்திரத்தில் அவர் எந்த பெருமாளை பாடுகிறார்? A சோழிங்கபுரம் நரசிம்மர், B மேல்கோட்டை நரசிம்மர், C சிங்கப்பெருமாள் கோவில், D திருவழுக்கை நரசிம்மர். சசிகலா வாங்கம்மா. காஞ்சி நரசிம்மர். சரியான பதில். அடுத்த கேள்வி, கோபால வம்சத்தி. சரியான பதில்மா. வாழ்த்துக்கள். கோபால வம்சத்தியில் மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் உள்ளன? A 10, B 20, C 25, D 15. சக்திகலா வாங்கம்மா. சக்திகலா. சுமதி ஜனார்தனன். ராஜேஸ்வரி. 20மா. 20. கரெக்ட். தேங்க்யூ. ஓகே. அடுத்தது, கோபால வம்சத்தி எந்த கடவுளை பற்றி? ஆன்சர் 10. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். கோபால வம்சத்தி எந்த கடவுளை பற்றி பாடப்பட்டது? A ராமர், B நரசிம்மர், C கிருஷ்ணர், D வாமனர். லலிதா ரவி வாங்கம்மா. கிருஷ்ணர்மா. கிருஷ்ணர். சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, தேகலீச ஸ்துதி எந்த பெருமாளை பற்றி பாடப்பட்டது? A காஞ்சி திருவிக்கிரமர், B திருக்கோவலூர் திருவிக்கிரமர், C சீர்காழி திருவிக்கிரமர். லோச்சனா வாங்கம்மா. மேம் திருக்கோவிலூர். சரியான பதில். வாழ்த்துக்கள்மா. அடுத்த கேள்வி, பூஸ்துதி 6வது ஸ்லோகத்தில் பூதேவியின் நாமம் எத்தனை முறை உள்ளது? பூஸ்துதியில் A 5, B 8, C 6, D 4. யாருக்குமே ஆன்சர் தெரியல போல. ஓகே. சுலோச்சனா வாங்கம்மா. இருங்க வந்துட்டாங்க. சுலோச்சனா வாங்கம்மா. 6 மேம். ஓகே, சரியான பதில். நானே சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது, ஞாச தசகம் எத்தனை ஸ்லோகங்கள் கொண்டவை? தேசிகரின் ஞாச தசகம் A 9, B 21, C 10, D 8. அதுல கேள்வியிலே பதில் இருக்குதுமா. மாலதி வாங்கம்மா. மாலதி. 10. சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்தது, தேசிகர் எங்கு பிறந்தார்? A தூப்புள், B திருவகீந்திரபுரம், C ஸ்ரீரங்கம், D மயிலாப்பூர். தூப்புள். சுமதி வாங்கம்மா. பேர் கூப்பிடுறவங்க வந்து சொல்லுங்கம்மா. சரியான பதில். அடுத்தது, வேதாந்த தேசிகர் திருமலை பெருமாளின் எந்த ஆபரணத்தின் அவதாரமாக கருதப்படுகிறார்? சங்கு. வெயிட் பண்ணுங்கம்மா. பேர் கூப்பிடுறவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஆமா, நீங்களே அன்மியூட் பண்ணி சொல்லாதீங்கம்மா. பேர் கூப்பிடும் போது சொல்லுங்க. தேசிகர் எந்த ஸ்லோகம் பாடிய பிறகு பெருந்தேவி தாயார் பொன் மழை பொழிந்தார்? A பூஸ்துதி, B கோதாஸ்துதி,
ஸ்ரீ ஸ்துதி டி மகாலட்சுமி அஷ்டோத்திரம். சந்தியா வாங்கம்மா. ஸ்ரீ சுதி மேம். சரியான பதில். அடுத்தது அச்சுத சதகம் எந்த மொழியில் எழுதினார்? ஏ தமிழ், பி பிராகிருத், சி சமஸ்கிருதம், டி பாலி. ருக்மணி வாங்கம்மா. ருக்மணி செல்லப்பா. அன்னபூர்ணி சொல்லுங்கம்மா. சமஸ்கிருதத்தில். பிராகிருதம். பிராகிருத மொழி கரெக்ட். சரியான பதில். கருட தண்டகம் யாரை துதித்து பாடப்பட்டது? ஏ வரதராஜர், பி கருடாழ்வார், சி ராமானுஜர். கருடா. சசிரேகா வாங்கம்மா. பிராக்டிஸ் பண்ண கால் சொல்லுங்க. கடைசி கேள்வி, கவிதார்க்கிக சிம்மம் என்று அழைக்கப்படுபவர் யார்? பிள்ளை லோகாச்சாரியார், நாதமுனி, தேசிகர். தேசிகன். சசிகலா. தேசிகர். சரியான பதில். முடிஞ்சதுமா? முடிஞ்சது. அகிலாமா, நம்ம குருஜியோட ஸ்லோகம் பார்த்து அவங்க ஸ்லோகம் கண்ட பிக்சர்ஸ் பார்த்து காதுல கேட்டுட்டு அவங்க எந்த ஸ்லோகம்னு சொல்லட்டும். ஒன் செகண்ட்மா எடுத்துடலாம். शतांशपालन कला दुर्वाल गर्वानल चुप्यच्युत नरेन्द्र चाटुरचना धन्यान् न मन्यामहे देवं सेवितुमेव निश्चितनुमहे योऽसौ दयालुः पुरा धानामुष्टिमुचे कुचेलमुनये दत्ते स्म वित्तेशताम्. ருக்மணி செல்லப்பா. தயா சதகம். அகிலாமா. கருட தண்டகம். இல்லம்மா, கருட தண்டகம் இல்ல. ஸ்தோத்திர ரத்னம். அகிலாமா. ஆன்சர் சொல்லிருங்கம்மா. श्री विष्णु चित्तकुल नंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्य शरणः शरणं प्रपद्ये. ருக்மணிமா, நீங்க கூட இன்ட்ரெஸ்டா மாறி இருக்கீங்க. ஓகே, நீங்களே சொல்லுங்க ஆன்சர். கோதாஸ்துதி. ஓகே, நீங்க பிளே ஆகும்போது மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பாடுறீங்க, ஹாப்பியா இருக்கு, பட் மியூட் பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். நெக்ஸ்ட் போலாம். संकल्प कल्पलतिकामवधिं क्षमायाः स्वेच्छा वराह महिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वम्भराम शरणः शरणं प्रपद्ये. ரக்ஷிதாமா சொல்லுங்க. मानातीत प्रथित विभवां मङ्गलं मङ्गलानां वक्षः पीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविक महिम
प्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणः त्वां शरण्यां प्रपद्ये. லலிதம்மா நான் பேரே கூப்பிடல, நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் போலாம். स्वसङ्कल्पकलापैः आयुधैरायुधेश्वरः जुष्टः षोडशभिर्दिव्यैर्जुषतां वः परः पुमान्. மாலதி சொல்லுங்கம்மா. தமிழரசி சொல்லுங்க. லலிதாமா சொல்லுங்க. சுதர்ஷனாஷ்டமம். நான் சொல்றேன் மேம். சொல்லுங்கம்மா. नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिः सिन्धुसुधोत्पाद मन्दराय गरुत्मते. एकं वेगवती मध्ये हस्तिशैले च. சார் சொல்லுங்க சார். Okay, வரவே சார் நன்றி உரை சொல்றதுக்கு ஹேமா வராங்க இப்போ. ஹேமாமா வந்து நன்றி உரை சொல்லிருக்கோமா? ப்ளீஸ். எஸ் மேம். பாரதிமா ஹேமாமா சொல்லுங்கம்மா, நன்றி உரை சொல்லுங்கம்மா. அவையோருக்கு முதற்கண் எமது வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதித்யாஜி ரெக்கார்டிங் நிப்பாட்டிருங்க. ஆதித்யாஜி அவங்க இல்ல சார். ரெக்கார்டிங் நிப்பாட்டிருங்க சார். யார் போடுறாங்கன்னே தெரியலையே சார் ரெக்கார்டிங். ஆதித்யா சார் போட்டிருக்காரு. நம்ம யூனிவர்சிட்டி ஐடில இருந்து போய் நிப்பாட்டிருங்க. இப்ப இல்ல ஒரு நன்றியோட சொல்லுங்க. அவையோருக்கு முதற்கண் எமது வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஷாட நவராத்திரியில் நெல்லை சகஸ்ரநாம மண்டலியை தொடங்கி ஆலமரமாக வளர்ந்து அதன் விழுதுகள் போல் தங்களின் ஆன்மீக பணியை பரப்பி ஸ்லோகங்கள் மற்றும் கிரந்தங்களை தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தை நம்மிடையே இன்று வரை கொண்டு வந்து சேர்த்து பறந்து விரிந்து இன்று 6ஆம் ஆண்டின் ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்கும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலியின் வேர்களான தனுஷ்கோடி ஐயா, சிதம்பரம் ஐயா, மருது ஐயா, முத்தையா ஐயா மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிகர் ஸ்லோகங்களை இனிமையாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு பயிற்றுவித்த வரும் இவ்விழாவில் தேசிகர் ஸ்லோகங்கள் பற்றி எங்கள் குழு உருவாக்கும் நிகழ்ச்சிகளில் ஏற்படும்